கலவை கூட இப்போ இந்த பக்கம் வந்து அளவு கல்லுக்காக வந்து காலத்தில் கம்பியில் இழுத்து கட்டி நூலை விட்டாச்சு. மட்டம் வந்து கரெக்டாக வச்சு அங்கேருந்து 2 பக்கத்துலேருந்து கல் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டாக வருதா? அவுட்ரு வரியெல்லாம் போட்டு இப்போ உள்ளே போட போகிறோம். இந்த கைக்கு வந்து அளவு விட போகிறோம் டேப்பில். அங்கே வந்து அவுட்டரில் பிடிக்க சொல்லுங்கள். ஏன்னா கல்லில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அளவு. நூலுக்கு சுத்தத்துக்காக டேப்பை பிடிச்சி அவுட்ரு டு அவுட்ரு பார்க்க சொல்லியிருக்கேன். 14/6. ஓகே. இந்த மூலையில் ஏற்கனவே 14/6 வச்சு இந்த கல்லை போட்டாச்சு. இதுக்காக அவுட்ருக்காக நூலை பிடிச்சி இந்த வரி எடுக்க சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம தூக்குண்டு விட்டு குத்தின வரி தான். இதெல்லாம் தூக்குண்டு விட்டு இதை குத்துனது ஃபுல்லாகவே இது பண்ணியாச்சு. இந்த லைனை முடிச்சு விடுங்க. ஆமாம், அதோ அவங்க பட்டணும். மண் ஒட்டியிருக்கு பாருங்க கல்ல. கலவையா? அப்படியே எடுத்தாயா? நல்லா அளவு எடுக்க வேண்டியது வரும். புரியுதா? கலவை போட்டு வை. பரவாயில்ல, அந்த விட்ட விட இதுதான் போடணும். நம்ம எப்படி இருக்குது
உனக்கு கலவை தான் போட்டு வச்சாங்க. இருபத்தி 28 அடி 9 அங்குலம். இங்கே வருங்க. இல்லை ஆ ஓகே. அங்கே வரான் அங்கே 8ல் பிடிக்கிறீங்க? இல்லை சார் இல்லை, அது 8. அதான் 7.5. 2 7.5. அதே அளவு மிஸ்ரே 28 முக்கால். அது ஏன்னா அந்த கிரிட்டுக்கு நம்மளுக்கு அளவு இல்லை கையில், அவ்வளோதான். மாறவே மாட்டாது. 28 முக்கால். ஓகே, இந்த லைன் நூலை விட்டுங்க. அதுக்கும் வச்சுருங்களா? சொல்லிடுறேன். அப்படியே பிடிங்க. அதே 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 அளவில் பிடிங்க. 14.6 மிஸ்ரே. அதே 2 7.5 பிடிங்க. எதனால் 2 7.5னா இந்த நம்மளுக்கு வந்து அந்த அளவில் இருந்தால் கிரிட்டு. அப்போ இந்த கிரிட்லேருந்து இந்த சுத்தம் வந்து 2 அடி 7.5 அதனால தான் 2 7.5 இங்கே பிடிக்க சொல்கிறோம். ஓகே. உங்களுக்கு 14.6 மிஸ்ரே. ஓகே சார். ஓகே. அப்படியே அந்த ஓரம் போங்க. அங்கே வந்து 0லே பிடிச்சிங்க. இப்போ வந்து இந்த கிரிட்டு இந்த இடையில பீம் கிடையாது. அப்போ இந்த அவுட்ரு அங்கேருந்து பிடிக்கும்போது 0வில் பிடிச்சி அதே 14.6 வச்சோம்னா நம்மளுக்கு இந்த லைன் ரெண்டும் ஒரே லைன் தான். இந்த பீம் லைனு இந்த லைன் வந்து கம்ப்ளீட் ஒரே லைனு. அதனால் அந்த அளவு வந்து அங்கேருந்து பிடிக்க சொல்லிடுங்க. அதே 14.6 வைக்கணும். போங்க. சரி, 14.6. ஓகே, அவ்வளோதான். இந்த 2யும் போட்டுருங்க. அவ்வளோதான். நான் வச்சுக்கிறேன் 2 7.5 இந்த மீட்டில் ஓட்டு கலவை. எந்த கல்லா எல்லா கல்லும் தான் போட்டோ எடுத்தாங்க பாருங்க. ஒன்று பெருசாக அவுட்ரு பிடிக்கணும். 12 அடி. பண்ணுறக்கா கட்டுங்க. பண்ணுறது. ஓகே. நூலை கட்டுங்க. துருவா நூலை அவுட் விடு, டேப் விடு. டேப் எடுத்தா கட்டியா பேப்பரா பெரிய டேப்பா? ரெண்டு 7.5 தான் சார். 7.5. சாரா சாரை கல் எடுக்குவா? கல் எடுக்குவா? கேனில் ஒரு பீம் வருது. நூலை ஓட்டி பிடிச்சி இந்த வரியை வைக்க சொல்லியிருக்கேன். துருவ அளவு கொடுத்தாச்சு. 12 அடி. அங்கேருந்து நேராக பிடிச்சி இங்கேயும் ஏற்கனவே கல் வச்சுருக்கு. இந்த கல்லுக்காக ஓட்டி பிடிச்சி இந்த கல் வைக்கணும். கரெக்டாக இருக்கா கல்? ஓகே சார் கரெக்டாக. ஓகேவா? ஓகே சார். கல் எடுக்கு.
வச்சுட்டா சின்ன மாட்டில் குடும்பம் கட்டி வருது. கல்லு இதெல்லாம் எதுக்காக காலம் வந்து இந்த செங்கலை விட குறைவாக இருக்குது அப்படின்னா 4 அடி பெட்டி முடிஞ்சிச்சு அன்றைக்கி. ஒரு 3 அங்கலம் அந்த மாதிரி தான் இருந்தது. சரி கல் போடுறோம் இன்றைக்கி பார்த்துக்கலான்ட்டு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கல் போட்டு இந்த கேப்புக்கு வந்து கல்லை வச்சு அணைச்சி காங்கிரீட்டு போட்டுற சொல்லியிருக்கேன். சுத்தம் பண்ணிவிட்டு காங்கிரீட் போட்டுற சொல்லியிருக்கேன். ஏன்னா நாளைக்கு கம்பிலாம் கட்டிட்டு சைடு வச்சுட்டு உள்ளே போய் மண்ணுக்குன்னு உட்காந்துச்சுன்னு வச்சுங்க, க்ளீன் பண்ணுறது கஷ்டம். அதனால் இதுக்கு இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கோ டவுனாக இருக்கோ, அங்கே ஒன்று 2, அங்கே ஒன்று 3, இதோ இங்கே ஒன்று இருக்குது 4, ஈசானிய மல்லில் ஒன்று இருக்குது 5, இந்த 5 காலத்துக்கும் போடணும். அது மாதிரி இதுக்கு மட்டும் போட்டிருக்கு மிஸ்திரி. இருக்குதாண்டா, எதிர்க்க போட்டு அடியே போயிடும்டா. எதிர்க்க போட்டு விட்ருங்க, அளவு வச்சாச்சுல தான். உள்ள தள்ளி தள்ளி கூட யாரும் கேட்க மாட்டாங்க. காஞ்சி மண்ணு கொட்டிட்டு எப்படி கொட்டு நீ காலை வைத்தா போய் ஏன் 6 வைக்கிறீங்க? 6 தான். 6 7 வராது. அப்படியே 6 தான். இந்தாண்ட இப்படி அப்படியே உட்கார்றா. அங்கே புறா இருந்தான் ரெண்டு ஒரு நேரம் தானே இப்படி புறா. இந்த கல் தானே நம்ம நல்லா ஓரத்தில் அப்படிங்க உள்ள அப்படி உள்ள அப்படி இல்லை சார் 6 தான் இல்லைங்க 6 தாங்க. நீ 6க்கு வைங்க, அதான் அளவு. இப்போ நீங்கள் இதுலேருந்து பிடிச்சி பாருங்க, கரெக்டாக இருக்கும். விடு டேப் விடு. அதுதான் ஒரு செக் பண்ணுறதுக்கு தான் இப்போ. சரி எதாவது மாறிக்கிட்டு போயிட்டுனா சரியா வச்சா 7.5. ஏன்னா அதை வைக்கும்போது கொஞ்சம் நவுந்தது. நானே செக் பண்ண சொல்லணுன்னு தான் இருந்தேன். உங்களுக்கு செக் பண்ணுறோம். நீங்கள் இப்படி நவுத்துனீங்களா உள்ள வெளில இருந்தது? அப்போ நவுந்து போச்சு. சரி அப்புறம் சொல்லி பண்ணிருந்தேன். நீங்களும் கரெக்டாக செக் பண்ணிட்டீங்க எனக்கு முன்னாடி. அது நான் இப்போ விட்டு கூட ஒரு நிமிஷம் போயிட்டேன். அப்புறம் எனக்கு பின்னால் அவரு இது பண்ணி பின்னால் இல்லை, நாளைக்கு பீமையில் கல் போடும்போது இடிக்கும். நீ இப்படி போட்டிங்களா? இப்போ நவுந்துருச்சு கல். இங்கே வெளில இருந்துச்சு அளவு. ஒரு கல் ஒன்று ரெடியாக இருக்கிற இவ்வளோ வெள்ளத்தில்லைங்க செங்கலுக்காக. சார் நீங்கள்
வழி விடுவாங்க நான் வந்து கருப்பு போனதே ஒரு தடவை என்ன யாரும் எனக்கு தெரியாது. டேப் விடுங்க, பெரிய டேப் விடுங்க, கம்பி மாட்டி விடுங்க, மாட்டி விட்டால பார்த்துக்கலாம். கொஞ்சம் கம்பியாங்க இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். வேலை என்னவா அவுட்டரில் பிடிங்க, இன்னரில் பிடிக்காதீங்க. நூல் கட்டின பக்கம் தான் அளவு வைக்கணும் என்றைக்கும். எவ்வளோ மிஸ்திரி இருக்குது? 6. அதான் கரெக்டு, 12 6. அவங்க எதுவும் மெனக்கிட்டு ஒரு கல் ஒரு கவுரு வைங்க, இது வராங்க புறா புறா கரெக்டாக வைங்க. சார் பாருங்க சார் 12 6. அந்த பக்கம் அப்படியே 12 6 செட் பண்ணுங்கள். 12 6 செட் பண்ணிட்டு அவுட்டருந்து ஒரு அரவு கட்டுருங்க. ஆனால் அந்த கல்லு விட சொல்கிறேன் அந்த 2 அடிக்கு. இப்போ நூலை ஓட்டி கொடுத்துருவோம். பார்த்துக்கிறேன். 4 பில்லர்லையுமே அந்த 2 அடிக்கு. 4லையுமே நூலை கீழே எடுத்த மாட்டுங்க. இப்படி ம் ஓகே சார். ஓகே, அப்படியே போங்க, அந்த இதில் போய் மாட்டுங்க. லாஸ்ட்டு போடா. லாஸ்ட்டு போங்க. அவுட்ரா போடா. 41 கால். கரெக்டாக இருக்குது. ம் ஓகே. சரி, ஓகே அளவு கரெக்டாக இருக்குது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குத்தியாச்சு, மற்ற இதுவும் குத்தியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கலவை கரைச்சி விடணும். எப்படி பேக் பண்ணுறோங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த காலிலேருந்து வச்சிட்ருக்குறோம், வேணுன்னா நம்ம லைஸாக தண்ணி ஊற்றி ஈரப்படுத்திக்கலாம். இது வந்து நீங்கள் ஃபுல் செவரு வைக்கும்போது அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண கூடாது. இப்போ இது வச்சாச்சு, கலவையும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், அடியில் இருக்கிற கலவையும். இப்போ வந்து நம்ம ஒரு வரி தான் போடுறதால இந்த வரியை நினச்சிக்கலாம், நல்லது தான். நினச்சிக்கிட்டு கலவை நல்லா குழச்சி பேக் பண்ணணும். வரியை லேசாக நினச்சிக்கங்க. கலவை நல்லா குழச்சி எடுத்துருவாங்க, ஊற்றுற மாதிரி. சீலிங் கலர் மாதிரி கூட இன்னும் என்ன வேலை மாமா செய்யலான்னு இருக்கேன்? வரலாறுலே கிடையாது. பகராவே கிடையாதுன்னு ஒன்றாலாம். இது என்ன வரலாறு? மாமா அதை இங்கே முடிச்சுட்டு போயிட்டே இருங்க, அவர் கிளம்பிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் நீங்கள் இல்லை இல்லை இல்லை, ஆனால் 5 மூட்டை ஓட்டணும். அதுக்கு அப்பயே கல்லை ஃபுல்லாக நினச்சிட்டு சைட்லேயே கலப்படக்கூடாதுன்னு ஒரு ஆமாம்மா, இல்லை பெல்ட் போட்டு தான் செய்யணும். ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் தானே, பீம் போட்டு தான் ஆகணும். நல்ல வாசல் ஓட்டுனாரு, சந்தானம் போட்டு வர கண்ணு தெரியாத பொக்கரை போட்டு ஓட்டு அவர் கண்ணு தெரியாத போட்டு மொழி வர ஆமாம் கொட்டி தான் விட்டு வரோம். அந்த கொட்டி கலக்கி நல்லா தண்ணியை கலக்கி ஊற்றிட்டு அப்புறம் போடு. கொட்டி குழச்சி விடணும்னா நான் கொட்டி தண்ணி ஊற்றி குழைக்கலாம். பாண்டிலே குழச்சிக்கா.
கொட்டினதும் கொட்டி தண்ணி ஊற்றி வைக்கிறாங்கன்னு வச்சுட்டாங்க. அதாவது இந்த கல் தெரியாது போட்டுன்னு வரான், அவன் கல் பூரா தெரியுது. அதுதான் சொல்லுவேன். இது தெரியறது பற்றிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பூசு வேலைக்கு மேக்ஸிமம் க்யூரிங் டேட் எத்தனை எவ்வளோ நாள்? அதை டப்பா குறை டப்பா எடுத்துட்டோ. அந்த கை டப்பா எடுத்துமாமா. டப்பா இன்னும் ஒரு டப்பா இல்லையா? இருக்குது அந்த ஊற்றி ஊற்றி காலையில் கலந்து ஒரு ஊற்றுக்குது சுப்பு. கை டப்பா ரெண்டு வாடி வாங்கி கிடையாது உள்ள அங்கே வாடி கிடையாதா? அம்மாலாம் பார்க்க மாட்டாங்க. வாடி வேணா கொண்டு கிடையாது. தண்ணீர் கிளம்பி கொண்டு வாடி கிடையாது. இதுதான் என்ன பண்ண சும்மா தானே தீனி போகிற வேலைக்கு தேவைப்படும். இப்போ என்ன தீனி? அது போடுறது மல்லாடி தீனி போடுறது. வாடி கிடையாது பெரிய வேலை கிடையாது. இல்லை அக்கா ஒன்று போனாங்க சரி அப்பா செந்தில் போன வேண்டா. அப்பா இந்த மாதிரி சொல்ல பேச அவன் தான் போய் தான் வருவான். அதுக்கு தான் போகிறான் அப்படின்னு வரும்போது வாடி இருந்தால் கூட்டு போகலான்ற அது செந்தில் ఇంకా పేడా కదా செந்தில் செந்திலா செந்தில் நிறையா என்ன மாதிரி அதான் பெருமையே ஏற்றுக்கிறான். நான் ஒன்றும் இல்லை நான் ஒருத்தர் கம்மியாக தான் ஆகணும். இங்கே படம் வேலை செய்வான். ஆஹா இங்கே நம்ம சம்பளம் தரான் கம்மியாக தராங்க. மக்கள் போனால் கம்மியாக ஃபுல்லாக இல்லை தான் அனுப்புவோம். அவனுங்க வரும் போய் பார்த்தா எல்லாரும் போய் பார்த்து தெரியும். அதுதான் சொல்கிறேன். அப்படிலாம் இல்லை. அவர் அங்கேயும் கொஞ்சம் காசு வாங்கி வச்சுக்கிறாரு. எல்லாம் கொஞ்சம் காசு வாங்கி வச்சுக்கிறாரு. அதனால் இங்கே ஒரு மாதத்துக்கு வர அங்கே ஒரு மாதத்துக்கு வர அடுத்து 12 வர அப்புறம் என்ன கிடக்குன்னா தஞ்சாவூர் தாண்டிக்கிறேன். இந்த மாதிரி தண்டை போட நான் என்ன நான் அதனூர் விட்டேன். திருவத்தூர் விட்டா அதனூர் வேறு எங்கே போகிறேன்? அதனூரில் போய் என்ன வேலை செய்வேன்? அதனூர்லையா இப்போ கேசிபி டீசல் வாங்கி வைப்போம். கேசி வாங்கிட்டு வண்டியை தலைவர் டீசல் வாங்கி ஊற்றின்னு அது மாதிரி கலவை ஃபுல்லாக வந்து குழச்சி பேக் பண்ணிட்டு சைடு வந்து இந்த நம்ம கட்டும்போது வச்சு இந்த கலவை மீதி இருக்குது பார்த்தீங்களா, அதையே எடுத்து சைடு ஃபுல்லாக சந்து பூசணும். எப்படி நம்ம செவ்வறு கட்டும்போது சந்து பூசுகிறோமோ அதே மாதிரி ஒரு வரி போட்டாலும் சந்து பூசுனா தான் சுத்தம் வரும். எவ்வளோ குழச்சி பேக் பண்ணாலும் ஓரம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பெருக்க மாட்டேன் யாரும் விட்டுருவேன். சரி வேறு பக்கம் சரின்ற அது எங்கே கேட்காங்க எங்கே கிடக்கு அது எப்படி அவருக்கு தூங்கணும் இல்லை எங்கெல்லாம் ஏன் எங்கிருங்க அவர் தண்ணி தான் கிடக்கும் பார்க்க முடியாது தண்ணி இல்லையா இல்லைடா. அப்போ நம்ம இறங்கி வந்து சொல்லணுமா வச்சுக்கேன். ஆமாம் ஜே கிடக்கு
எனக்கு நீங்கள் மச்சான் வீட்டுக்கு ஆரம்பிச்சு இவர் மட்டும் பிடிக்க மாட்டாரு மச்சானும் கொண்டு விடணுமா அவன் மச்சான் யாரு கூத்துக்கா ஒத்துக்காது ஐயோ மச்சானும் எட்டா பிரிய மாட்டாங்க ஐயா அவங்க எட்டாவது ஒரு வலது கை போன மாதிரி ஆகுது குழப்பாங்க எட்ட கழி திறப்பு ஆகிறே பண்ணேன் திறமை இருக்கணும் பையன் பெரியறோம் பையன் பெரியறோம் 10 ரூபா சந்தானம் சந்தானம் என்ன சொல்லிட்டு பத்தியா சொல்லிட்டோம் பையன் பெரியறோம்னா ஒரு தூக்கி ஒரு பெருமை வச்சிருக்கோம் கல்லு போகக்கூடாது சாப்பிட்றது இங்கே தானே கேட்குறேன் பரவாயில்லைங்க அவன் போனோம் அந்த கல் வெட்டுறா நெருட்ட போகுது சந்தனம் செலவுலாம் தேவையில்ல தண்ணி ஊற்றும் போதே பாருங்கள் இந்த செம்மண்ணுடைய கலரு மாறுது பாருங்கள். இதனால தான் நம்ம வந்து கட்டடம் கட்டும் போது மேலே வரி தண்ணி ஊற்றி கரைக்கூடாதுன்னு சொல்கிறது. இப்போ வந்து நம்ம சந்து பூசுறதுக்கு அந்த கலவை ஈரம் இன்னும் நல்லா குறைவாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுறாங்க. இதே நீங்கள் ஒரு வரியும் பண்ணிட்டே வரும்போதுனா சிமெண்ட் அதுலேருந்து ட்ராப் ஆகி கீழே போயிட்டு மணல் மட்டும் தான் மிஞ்சம். இதிலே ஊற்றும் போதே பாருங்கள் அது தனியாக வரும். இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து குழப்பி தான் பூசுறதுனால பிரச்சனை கிடையாது. இது வந்து மொழிவி சந்து பூசுறதுன்னு சொல்லுவாங்க. நல்லா தண்ணி பதம் இது பண்ணி அந்த கலவையை நல்லா பால் மாதிரி ஆக்கி ஃபுல்லாக மொழிவி சந்து பூசுறது. பூசிட்டு கூட்டி விட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இது நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். ஒரு வரி போட்டு குத்துகள் போட்டு இந்த முறையை நம்ம பின்பற்றோம் அப்படின்னா வச்சுங்க ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா க்யூரிங் டைம் முடிஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் வால். ஒரு பேஸ் பீமோட பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸாகவும் இருக்கும். ஏன்னா கீழே 1.5 ஜல்லி இருக்குது, மேலே குத்துகள் போட்டு பக்காவாக பேக் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப ரொம்ப அருமையான ஒரு வேலை அமையும். இது மாதிரி தான் பண்ணணும். இதுக்கு மேலே இருக்கிறதையும் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால இந்த லைன் மட்டும் உங்களுக்கு பேக்கிங் பண்ணி கட்டியாச்சு. இதுக்கு மேலே ஒரு பாரதி இருப்பார், அவங்க அப்பா இருக்காங்க. மேஸ்திரியும் பிரச்சனை இல்லை, ஆளுங்க நல்லா வேலை செய்வாங்க. அதனால் இந்த மெத்தடில் செய்யணும்னு சொல்லியாச்சுன்னா இவங்க இதை ஃபாலோ பண்ணிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்குமே கண்டிப்பாக ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம பீமுக்கு ஏன் கல் குத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீமுடைய பேஸ் முதல்ல பிசிசி போடுறோம். பிசிசி போட்டு அதுக்கு மேலே கல் குத்துறோம். நல்ல ஒரு பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ஒரு ஸ்டார்டர் மாதிரி, எப்படி காலமுக்கு ஒரு ஸ்டார்டர் போடுறோமோ அந்த மாதிரி பீமுக்கான இது ஒரு ஸ்டார்டர் மாதிரி. அதனால் நமக்கு லைன் மாறாது. பீமுக்கு வந்து இது ஒரு ஷார்ட்ரு மாதிரி இருக்கும். அதனால் பீம் லைன் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி வந்து அகலத்தை வந்து இந்த கல் தான் நம்ம பயன்படுத்த போகிறோங்கிறப்ப இந்த கல் அகலத்துக்கு பீம் கரெக்டாக வரும். மேலே பீமுக்கு மேலே வரி போடுறப்பையும் ரொம்ப கரெக்டாக பீம் வந்து லைன் வந்துடும். லைனுக்கு நூலை கட்டி லைன் பார்த்துட்டோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துடும். கல் கொஞ்சம் குறைபாடு இருக்குது, அது மட்டும் வாங்கியாச்சு. மொத்தமாக 25,000 கல் வாங்கியாச்சு. இதை வச்சு தான் செய்ய போகிறோம். அவுட்டர் லைன் சுத்தம் வச்சு கரெக்ட் பண்ணி செஞ்சு தரணும். அதுதான் இதில் ஒரு விஷயம் இருக்குது. மற்றபடி வந்து வேலை ஒர்க்மேன்ஷிப் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம எதிர்பார்க்குறத அப்படியே செய்கிறாங்க. இந்த மாதிரி பீமுக்கு கல் வரி போட்டு இதுக்கப்புறம் நீங்கள் கம்பியெல்லாம் எடுத்து பக்காவாக கட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஷீட்டு வச்சு லைன் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ணணும். இதை விட்டு ஒன்றையை போட்டு சைடில் 2 பக்கமும் வால் மாதிரி எடுத்து தொட்டி மாதிரி வச்சு போடுவாங்க. அதை விட பெஸ்ட்டு வந்து இந்த மெத்தட் தான். ஷீட்டோ பலகையோ வச்சு நம்ம சைடு வச்சு காங்கிட்டு போட்டுக்கிறது பெஸ்ட்டு. காலம் ஒரு சில இடத்துல இறங்கி இருந்தது காமிச்சேன். அந்த மாதிரி இடத்துல இப்போ வந்து இந்த மட்டத்துக்காக காங்கிரீட் போட்டுருவாங்க. காங்கிரீட் போட்டு ஜல்லி குத்தி விட்ருவாங்க. அவ்வளோதான் என்னையோட வேலை. இது தான் ரொம்ப அருமையான வேலை இது.
இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக கல் குத்திட்டோம். ஒரு லைன் வந்து கம்ப்ளீட்டாக பேக்கிங் பண்ணி கூட்டி சுத்தம் பண்ணியும் காமிச்சாச்சு. நம்ம அடுத்த வேலை இருக்குது, கிளம்பணும். அதனால் வந்து மீதியை வந்து இவங்க மேஸ்திரி பார்த்துப்பாங்க. இவங்க இன்றைக்கி வந்து 2 கொத்தனார் வந்திருக்காங்க. அவர் வந்து சஞ்சய் காந்தி இன்றைக்கி வரல, அவர் தான் மெயின் மேஸ்திரி இவங்களுக்குலாம். இவங்க தான் மேக்ஸிமம் சைட்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவர் நிறைய சைட்டு அவர் செய்வார், அங்கங்கே போயிருப்பார். இன்றைக்கி அவர் இங்கே வரல. இன்றைக்கி நம்ம இங்கே வந்து இவங்களுக்கெல்லாம் இது பண்ணி நம்ம சொல்கிறத சூப்பராக செஞ்சு கொடுக்குறாங்க. அதுதான் விஷயம். இதில் இருக்கிறதையும் முடிச்சிருவாங்க. இன்றைக்கி முடிச்சுட்டு கொஞ்சம் காலம் 2 இன்ச்சு அந்த மாதிரி இறங்கியிருந்தது, ஒரு 5 இடம் இருக்குது, அதை கொஞ்சம் காயின்ட்டு போடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கம்பி கட்டி காயின்ட்டு போடுறது, அதுவும் நம்ம தொடர்ந்து இங்கே வீடியோ பண்ண போகிறோம். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.